தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வல்லநாடு குடிநீர் ஏற்றும் பகுதியில் தொடர் மின்வெட்டால் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் மின்வாரிய ஊழியர்களுடன் மாநகராட்சி ஊழியர்களும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி 60 வார்டுகளுக்கு வல்லநாட்டில் அமைந்துள்ள பைப்லைன் திட்டம் மூலம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர் மின்வெட்டு காரணமாக மோட்டார்கள் முறையாக இயக்க முடியாததால் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு வருவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மின்வாரியத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மின்சார வயர்களை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீர் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு நாளை முதல் குடிநீர் விநியோகம் சீராக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வல்லநாட்டு தாமிரபரணி தண்ணி வல்லநாட்டில் இருந்து 60 வார்டுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 62-70 எம்எல்டி கிட்டே வந்துட்டு இருக்கு. இதில் கடந்த 5 நாளாக இன்னைக்கு வேலைக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வேலன் இந்த 4 நாளாக பவர் சடவுன்னால, ஏன்னா காற்றடிக்காலம் மேற்காற்று அடிக்கும், இந்த பவர் சடவுனால குடிநீர் தடைப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம முன்னாள் முதலமைச்சர், மக்களின் முதலமைச்சர், நம்ம கழக தலைவர்கள் ஆணைக்கானங்க டெய்லி சப்ளை போயிட்டு இருக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக. இப்போ அது தொடர்ச்சியாக எந்த தொய்வும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பவர் கட்னால தண்ணி தாமதம் ஆகிட்டு இருக்கு. தண்ணி தாமதம் வர சனிக்கிழமை சீரான குடிநீர் எப்பவும் மாதிரி அந்த 60 வார்டுக்கும் தினசரி குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.